ரொம்ப கருப்பாக தர்றேன். காலையில் எழுந்திரிச்சு குளிக்குவோமோ இது என்னன்னு தெரியலையே. இருங்க மக்களே, இருங்க இந்த வாரி கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னங்க மும்பிட்டு கருப்பாக தர்றேன். நான் தானா நானே தான். நான் தான். எதுக்கு இம்புட்டு கருப்பு? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுவதுக்கா? சரி வாங்க, இன்றைக்கி என்னடா மீதி கதையை சொல்லணும்ல. அப்புறம் என்னாச்சு, குழந்தை நல்லபடியாக உண்டாயிருச்சுன்னு சொன்னேன்னா, நல்லபடியாக குழந்தை உண்டாயிடுச்சு. ஆம்பளை பிள்ளையே பெற்றுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஏத்தே கொரட்டை விடாதீங்க. கொரண்டு விடுறத பாரு கரெக்டாச்சா. எப்படித்தான் பொம்பளைய கரெக்டாக விடுறாங்களாப்பா. கரெக்டாக விட தூங்காதே, சவுண்டை குறைக்க. அப்புறம் என்னாச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் குழந்தை ஊற்றி வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு குழந்தை ஊற்றி போயிட்டா பெத்த மயனுக்கு சோறு குழம்பு ஆக்கி போடுறது இல்லையா எங்கள் மாமியா. ஒரு நாளைக்கு கஞ்சி ஊற்றுறதான், ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட்டுக்கடா அப்படின்றதான். இப்படியே ஏத்தலை பண்ணிட்டு கிடந்திருக்கு. எங்கள் வீட்டுக்கார பாவம், ஐயோ நம்ம பொண்டாட்டி பார்த்து வகை வகையாக சமைச்சு போட்டால் இன்றைக்கி நம்ம அம்மா அன்னைக்கெல்லாம் சமைச்சு பிடிச்சி இப்போ வாக்கப்பட்டு போனவொடனே நம்மளுக்கு சமைச்சு போடுறது இல்லையா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட வந்து பேசுவார். ஏம்மா நான் 6 மாதத்துக்குலாம் இங்கே இருக்கேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு 6 மாதம் வரைக்கும் என் மகளை வச்சுருந்து என் பேரை நடந்து ஓடையில் தான் அனுப்புவேன்ப்பா. அதுக்கிடையில் அனுப்பணுன்னா மறுபடியும் இன்னொரு குழந்தை ஊட்டின்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் என் பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படின்ட்டார். எங்கள் அப்பாட்ட எங்கள் வீட்டுக்காரர் எதிர்த்து பேச முடியாமல் ஒன்றும் சொல்லவும் முடியாமல் என்கிட்டயே புலம்பிட்டு கிடந்தார். சரி இருங்கங்க, எங்கள் அப்பா வந்தோடனே கேட்டுட்டு நான்டா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட, ஏப்பா சமைச்சு வச்சு என் மாமியை கொடுக்குது இல்லையா, அதனால் அனுப்பி விடுங்கப்பா, நாங்கள் நல்ல ஜாக்கிரதையாக இருந்துக்குருவோம்ப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம் மாமனாரே, அதெல்லாம் நான் பக்கத்தில் போக மாட்டேன்னு எங்கள் வீட்டுக்காரன் பல சபதங்களை சொல்லி சரின்னு 1 மாதத்துலேயே கொடி கொடிசெல்லாம் எடுத்து போட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் காய்ச்சி ஊற்றி கூட்டிகிட்டு போகணும். காய்ச்சி ஊற்றி கூட்டி போகிறதுக்கு மாமியார் வீட்டில் தான் காய்ச்சி ஊற்ற வரணும். ஏன் மாமி அதெல்லாம் முடியாது, என்கிட்ட எந்த காசு இருக்குது, ஆடு பிடிக்கணும் குட்டி பிடிக்கணும், அங்கிட்டு போங்கிட்டு நீ சம்பாத்தியத்தை பிறகு உன் பொண்டாட்டி கொடுத்துக்கிட்டு நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து காய்ச்சி ஊற்றுறதுக்கு மட்டும் நான் ஊற்றுற மக்கள் இருந்துச்சு. ஏம்மா ஆடு இருக்கலாமா, ஒரு குடாய் இருக்கலாமா, அந்த கடாயை பற்றிட்டு போகிறதுக்கு முடியாது, அது நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருச்சு. எங்கள் கடாய் இதே ஆனாலும் கொடுக்க மாட்டேன்ட்டுருச்சு. சரின்ட்டு கோழிக்கறியை ஒரு 10 கிலோ கோழிக்கறி எடுத்துக்கிட்டு ஒரு ஆம்பளி வேனை பிடிச்சிக்கிட்டு ஒரு 5-6 பேர்த்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் முறைக்கு போயிடுவோம்னு வந்துடுச்சு. வண்டியை பிடிச்சிட்டார். வண்டியை பிடிச்சோன்னா வண்டியை பிடிச்சோன்னா நான் வரலன்னா ஊரில் 4 பேர் என்னையே காரியத்துக்கு போவா. அங்கிட்டு போ, நான் வந்து ஏறிடுவேண்டி ஓடியாந்து ஏறிடுச்சேன் கடைசி வண்டி எடுக்கையில். அப்படியே வந்துட்டாங்க. வந்து காய்ச்சி ஊற்றி என்ன அங்கே வந்து சும்மா இல்லை, என்ன மோதிரம், இது என்ன கொலுசு, இது என்ன புல்லு போல கொடி அப்படின்னு கிடச்சே மாமியார். ஏதோ எங்களால் முடிஞ்சதே, விவசாயம் பார்த்துட்டு விவசாய வேலையில் ஒன்றும் இல்லை, ஏதோ எங்களால் முடிஞ்சதை எடுத்து போட்டிருக்கான். அப்புறம் பெருசாக என் பேரன் பெரியாளாகி அவனாக சம்பாரிச்சு எடுத்து போட்டுக்கிறியான்னுச்சு எங்கள் அம்மா. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. எங்கள் அம்மா பேசுகிறத நினச்சி என்னைக்கு இவன் பெருசாகி சம்பாதிக்கிறது, இப்போத்தான் குவாடு மடியில் கிடக்கேன், அதுக்குள்ளே சம்பாத்தியத்தை பற்றி பேசுதுங்கப்பான்ட்டு. சரின்ட்டு கொடியை கொடுத்து ஆம்பளை பையன் தானே போதும் அப்பா, ஆம்பளை பையனுக்கு பட்டை எடுத்து போட்டு என்ன செய்ய ஃபுல் பொழுது அது இதுன்னு குறை சொல்லாதீங்கண்டி, நல்லா ஊர் உலகத்தில் எடுத்து போகிற மாதிரி எடுத்து போடணும்ல, ஒத்த பிள்ளை தான் எடுத்துருக்கா அப்படின்னுச்சு. அதோட வந்து ஒரு மோதிரம், ஒரு கொலுசு, ஒரு கொடி, தொட்டி கம்பு, அது இதுன்னு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துச்சு. ஒரு சேலை சட்டை, எங்கள் வீட்டுக்காருக்கு வேட்டி துண்டு எல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டான். இங்கே வந்தால் என் நாத்தனா ஆலத்தி தட்டோடு இருந்துச்சு. வாங்கன்னு ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நல்லபடியாக போய் அதுக்கப்புறம் நல்லா தங்க இருந்தோம். என்னண்டா முத குழந்தை பத்ததில் புதுசாக ஆரம்பத்தில் எதுக்கு தாய் வீட்லேயே 6 மாதத்துக்கு வச்சுருந்து அனுப்புறது தெரியுமா, குழந்தைகளை குளிப்பாட தெரில, அதுகளுக்கு சளி பிடிக்காமல் வச்சுக்கிற தெரில. கொஞ்சம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்மளுக்கு பிள்ளைகளை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரக்காக இங்கே கிளம்பி வந்துட்டேன். என் மாமியாக இருக்குன்னு நினச்சி என் மாமியாக பல குழப்படி பண்ணிக்கிட்டு என்னை பார்க்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. வேணுக்கு முண்டே வம்புக்குண்டே அப்போ தான் எனக்கு குளிக்க வைக்க தெரியல, இந்த பிள்ளையை குளிக்க வைங்கன்னு ஒரு தடவை சொன்னேன் பார்த்துக்கோங்க. அது சொல்லிச்சு எனக்கு கை வலிக்குது, நான் குளிக்க வைக்க முடியாதுன்னுச்சு. அப்படியே எனக்கு அழுகையாக போச்சு. ஒரு பச்சை குழந்தை, ஒரு மாத குழந்தைய தூக்கி குளிக்க வைக்க முடியாமல் நானாக குளிக்க வைக்கிறேன்ட்டு மூக்கில் தண்ணி ஓடிச்சு பார்த்துக்கோங்க. நல்லா தங்க குளிக்க வச்சுக்கிருந்துச்சு. வந்த புதுசில் அங்கேருந்து வந்தப்போலாம் குளிக்க வச்சு இப்படி தடவி அப்படியே வாய்க்குள்ளே அப்படியே கையை விட்டு தூக்கி குளுக்கும் பார்த்துக்குங்க. மயம் பாவம் அறுத்த கோழி மாதிரியே இப்படி தொங்க விடும். ஐயோ பாவம்ன்ற அழுவேன். அப்புறம் பார்க்க மாட்டேன்ருச்சு, என்ன நினச்சுன்னு தெரில. அதோட பார்த்துக்கோங்க கை வலிக்குதுன்றுச்சு. கை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு பெரிய கல்லை நகட்டி ஆடை கட்டுறதுக்கு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டு எனக்கு கடுப்பாக போச்சு. ஒரு பச்சை பிள்ளை மும்பிடுக்கோன்னு 1 மாதம் பயலை தூக்கி குளிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இத்தடி கல்லை தூக்கிறீங்களே, இப்போ ஒன்று உங்கள் கை வலிக்கலையாக்கும் அப்படின்னு நான் கேட்டுவிட்டேன்.
அது ஏஸ்டம்ல நான் குளிக்க வைக்க முடியாதுவேன், வேணுக்கு முடியாதான் முடியாது சொன்னேன், இப்போ என்ன அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்ட்டுருச்சு. அதோட சளி பிடிச்சிருச்சு பார்த்துக்குங்க. என் பையனுக்கு ஒரு மற்ற பிள்ளையில சளி பிடிச்சிருச்சு. எங்கள் அப்பா வந்து கத்துறாரு, இதுக்கு தானே பணம் அனுப்ப மாட்டேன்ட்டே அப்படி இப்படின்ட்டு. ஏம்மா 1000 சண்டை இருந்தாலும் என் மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் பிள்ளை என்னம்மா ஒன்று, பிள்ளைய குளிக்க வைக்கி அதுக்கு ஓன் பேர இல்லையாம்மா, எடுத்துக்க வேணாமாம்மா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் பேசினார். எங்கள் மாமனார் சத்தம் போட்டார், ஏண்டி பச்சை பிள்ளை மேலே என்னடி உன் இதை காட்டுற கோபத்தை, அந்த பிள்ளை மேலே 1000 தப்பு இருந்தாலும் பிள்ளையை குளிக்க வைக்கிறது பேரம்பேத்தியை பார்க்குறது நம்ம கடமைன்னு என் மாமனார் சும்மா சொல்லக்கூடாது. போதை அடிக்கிறவளாக இருந்தாலும் குடிக்கிற ஆளாக இருந்தாலும் அப்படி ஒரு கருத்தை அன்றைக்கி சொன்னார். சொல்லவும் அதுக்கப்புறம் அக்கம் பக்கம்லாம் சத்தம் போடவும், சே இப்படிலாம் இருக்கக்கூடாது, சளி பிடிச்சிச்சு பாவம், பச்சை பிள்ளைய தவசம் இருந்து அங்கங்கே ஓடி ஓடி போய் பிள்ளைய பார்த்து கையில் வச்சுருக்கா, சளி பிடிச்சிருக்குன்னு பாவம் அழுகுறா, என்னமோ ஆயிரமோடு பயப்படுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு 4 பேர் சொல்லவும் மறுபடியும் மாமியை வந்து குளிக்க வைக்க பார்க்க வைக்க அப்புறம் இருந்துச்சு பார்த்துங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சண்டை சத்தம் போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் மண்ணுமா இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒன்று மண்ணுமா கொஞ்சம் நாளைக்கு இருங்கன்னு நான் சொல்கிறேன் கல்யாணம் முடிச்சவங்க. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் பிள்ளை வளர்ந்துக்கிட்டே போக 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 பிரச்சனைகளும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போக ஆரம்பிச்சு பார்த்துங்க. ஏன்னு கேளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போராமையை போச்சு. பிள்ளைய என் மகன் வளர்ந்த இப்போ பிறந்த நேரமோ என்னமோ எங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக எங்கள் வீட்டுக்கார் நல்லா சம்பாரிச்சாரு, நாங்கள் நகை நட்டு எடுக்க அப்படி இப்படின்னு நல்லபடியாக வாழ்க்கை போச்சு பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு என் மாமியா எனக்கு ஒரு வகை நகை எடுத்து போடுறேன் இல்லை, எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குறேன் இல்லை அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா உனக்கு ஒரு நகை எடுத்து போடுறேன், ஆனால் பார்த்துக்க மகட்டை மட்டும் கலட்டி கொடுத்துடக்கூடாது, கஷ்டம் உண்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொல்லிச்சு, எனக்கு நகை நட்டு போய் எடுத்து போட்டேன்டா, அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தரையில் ஓட்டு கூட பிதப்பேன், நீ கேட்கக்கூடாது. அது என்ன என் மக கஷ்டம் நாளைக்கு வந்துருண்டாண்டா, அவளுக்கு கொடுக்காத ஒரு பொருள் எதுக்கு, அப்போ நான் உனக்கு பண்ணி போடுறது வந்து உன் கழுத்தில் கௌரதிக்கு கிடக்கணுன்றதுக்காக பண்ணி போடுறேன், நீ உங்கள் மகளுக்கு கலட்டி கஸ்டமர் கொடுத்துட்டேன்டா, அப்புறம் நாளைக்கு பற்றியா பொண்டாட்டிக்கு நகையாக பண்ணி போட்டிருக்கேன், அம்மாவை மொட்டை கழுத்தை விட்டுருக்கானே என்னே தானே கேட்பாங்க அப்படின்னு இவர் பேசுகிறார். இப்படியே பல குழப்பங்கள் பல சண்டைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில் நல்லா இருந்தோம்னா கண்டிப்பாக சண்டை வரும், கஷ்டப்பட்டு இருந்தோம்னா மாமியா வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட நடந்துக்குவாங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பல விஷயம் நடந்துச்சு, அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பூரா கதையை சொல்லி கடைசியில் எப்படி வடக்கட மாட்டேன், எப்படி முன்னேறினேன், எப்படி வீடு கட்டினேன், எல்லா விவரமும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாத்தனார் மாமியா எல்லோரும் வந்திருக்காங்க, கூட்டமாக அங்கே கிடக்காங்க, நான் வீட்டை அடைச்சிட்டு இதை பேசிட்டு கிடக்கேன். இதுக்கு மேலே பேசணும்னா சண்டைக்கு வருவார். சரிங்களா, வீட்டுக்கு வந்து விருந்தாளியை கவனிக்கிறேன். சரி, லைக் பண்ணுங்கள்.